தொழில்களம் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 365 நாள் சவால்களை நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்ததுல நிறைய பேர் ஒத்துக்கிட்டு சூப்பரா நீங்க அதில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய சவாலோட உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். இது என்ன அப்படின்னா நேரத்தை உற்பத்தி பண்ணுவது. நேரத்தை உற்பத்தி பண்ணுவதா அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியா இருக்கலாம், இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கலாம், விராட் கோலியா இருக்கலாம், ரோஹித் சர்மாவா இருக்கலாம், அல்லது டாடா, அம்பானி, அதானி, இவங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கு அப்படின்றத யோசிச்சோம் அப்படின்னா உங்களுடைய பதில் ரொம்ப எளிமையா சொல்லிருவீங்க, 24 மணி நேரம். ஆனா அந்த 24 மணி நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமும் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இருக்கு. கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவருடைய வீடியோல ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, 3 மணிக்கு எழுபவர்கள் முனிவர்கள், 4 மணிக்கு எழுபவர்கள் ஞானி, 5 மணிக்கு எழுபவர்கள் அறிவாளி, 6 மணிக்கு எழுபவர்கள் மனிதர்கள், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை மாடு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம இங்க பேச வந்திருக்கிறதே 6 மணி 7 மணி பத்திலாம் இல்ல. எத்தனை பேர் 4 மணி 5 மணி? இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. 4 to 5 மணி அந்த நேரத்தை. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பிரம்மன்றது கிரியேட்டர், படைப்பின் நேரம். அது ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, தொழில் வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, உங்களுடைய பசங்களுடைய, பொண்ணுங்களுடைய என்ன வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நேர்மறையாக மாறிடும் அப்படின்றத ஆணித்தரமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே காலையில் சீக்கிரம் எந்திக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. உலக சராசரி ஒண்ணு என்ன சொல்லுது புள்ளி விவரம் அப்படின்னா 3% நபர்கள் தான் காரணத்தோடு காலையில எந்திக்கிறாங்க. காரணத்தோடு காலையில எந்திக்கிறாங்கன்னா நிறைய பேர் மாறி மாறி எந்திக்கிறீங்க. ஆனா யார் தன்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பிரம்ம முகூர்த்த 4 மணிக்கோ 5 மணிக்கோ எந்திக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய சவால் என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தை விட 1 மணி நேரம் நீங்க முன்னாடி எந்திக்கணும். 5 மணிக்கு எந்திச்சிட்டு இருக்கீங்களா, 4 மணிக்கு எந்திக்கணும். அந்த எந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். உங்களால நேரத்தை இப்போ உற்பத்தி பண்ண முடியும். 24 மணி நேரத்துல நீங்க தூங்குற நேரத்தை கம்மி பண்ணி நான் உற்பத்தி பண்ண முடியுமான்னா எஸ், அது காலையில மட்டும்தான். நான் நைட்டு கூடுதலா வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த சவாலை நாங்க உங்களுக்கு செய்யவே இல்லை. எல்லாரும் நைட்டு கூடுதலா நேரத்தை செலவு பண்ணி தேவையில்லாத நேரத்தை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எப்போ நீங்க காலையில எந்திக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய மைண்ட், உங்களுடைய உடம்பு எல்லாமே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனால எங்களுடைய சவால் காலையில் 1 மணி நேரம் முன்னதாக எழுவது. சோ எத்தனை பேர் இந்த சவாலை அக்செப்ட் பண்றீங்க? கமெண்ட்ஸ்ல நீங்க அதை பதிவு பண்ணுங்க. எல்லாரும் வெற்றி பெற்றவர்களுடைய நிலைக்கு போகணும்னா காலையில் சீக்கிரமா எந்திக்கணும். நீங்களும் வெற்றி பெற்றவர்களுடைய லிஸ்ட்ல சேருவதற்கு வாழ்த்துக்கள். தொழில்களம் 360 நேயர்கள் அனைவரையும் இந்த சவாலுக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ.